Hi students, welcome back to Learning Journey. Actually, yourself. Y-O-U-R your S-E-L-F self. Yourselfனா நீயாகவே. நம்ம சொல்லுவோம் சின்ன குழந்தைகள்லாம் எல்கேஜி குழந்தைகள்லாம் என்ன பண்ணும், அவங்களுக்கு கொடுத்த ஹோம்ஒர்க்கெல்லாம் குண்டலம் குண்டலமாக எழுதும். மீறி அதுக்கு வரலைன்னா என்ன பண்ணும், அம்மா நீயே எழுதி கொடு ஹோம்ஒர்க்குன்னு. அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, சில அம்மாக்கள் ரொம்ப அன்பு கருணையெல்லாம் காமிச்சு சரிடா கண்ணுன்னு அந்த குழந்தை கையை பிடிச்சி எழுத வைப்பாங்க. சிலப்போ இல்லை நீயே ட்ரை பண்ணு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. சில அம்மா அப்பா தாங்களே எழுதி கொடுத்துருவாங்க. அது ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா. ஆனால் சில அம்மா அப்பாக்கள் என்ன சொல்லுவாங்க, உன்னுடைய ஹோம்ஒர்க் நீயாகவே பண்ணு, மற்றவர்களையோ எங்களை எதிர்பார்க்காத, நீயாகவே பண்ணு, அப்போ தான் உனக்கு நல்ல எழுதி பழக்கம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. யூ டூ யுவர் ஹோம்ஒர்க் பை யுவர் செல்ஃப். யூ டூ யுவர் ஹோம்ஒர்க் பை யுவர் செல்ஃப். நீயாகவே, யுவர் செல்ஃப்னா நீயாகவே. அதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் ஆகிட்டு புருஷன் வீட்டுக்கு போகிறாங்க. அம்மா எனக்கு சமைக்க தெரியாது, நீ கொஞ்ச நாள் வந்து சமைச்சு தரியா? எங்கள் மாமியார்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, அவங்களாம் ரொம்ப டேஸ்ட்டாக தான் விரும்புவாங்க, எனக்கு அந்தளவுக்கு தெரியாதுமா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வரையாம்மா? அம்மா சொல்லுவாங்க, நோ நோ நோ, யூ குக் பை யுவர் செல்ஃப். நீயாகவே குக் பண்ணி பழகணும். நீயாகவே குக் பண்ணு. அப்போ தான் ஒரு தடவை உப்பு ஜாஸ்தி ஆச்சுன்னா அதை சரிப்படுத்திக்கணும். இத்தனைக்கு இத்தனை உப்பு, இத்தனைக்கு இத்தனை புளின்னு தெரிஞ்சிக்க முடியும். யூ குக் பை யுவர் செல்ஃப். நீ குக் பண்ணு நீயாகவே. யுவர் செல்ஃப்னா நீயாகவே, பை யுவர் செல்ஃப்னா சொல்லணும்.